Hello friends, welcome to our channel and this is Shiva from SR Easy Tips. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜோட பார்ட் 4 பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதற்கான வீடியோ லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதில் உள்ள பேசிக்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் இன்டர்போலேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து வியூ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் 4 வாங்க. ஸோ ஃபார் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம இந்த பார்ட் 4ஓட இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் முடிய போகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்போம். அதில் கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ராப்ளம் 1. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 4 மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 4 மாடலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஎன்பிசிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த 4 பார்ட்டையுமே நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே, இந்த ப்ராப்ளம் இன் an election a candidate get 84% of votes is elected by majority of 476 votes. What is the total number of votes polled? சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து கேண்டிடேட் வந்து 84% ஆஃப் ஓட்ஸு வாங்கி அதில் வந்து எலெக்ட் ஆகுறாரு. சரிங்களா? அதனுடைய மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த 84%க்கு மெஜாரிட்டியாக வந்து 476 ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? 476 ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ டோட்டல் நம்பர், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து அங்கே பதிவாயிருக்கு அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா 100க்கு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பர்சன்டேஜை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு டேட்டா அன்னோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம 100 தான் மெயின் பேஸாக இருக்கும். சரிங்களா? சரி பாருங்க, 100க்கு இப்போ பாருங்க 84% தானே. 84% ஆஃப் ஓட் வந்து எலெக்டட். சரிங்களா? அது பாருங்க, அப்படின்னா 84% 100க்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பாருங்க, ரிமைனிங் வந்து 16%. சரிங்களா? சரி, இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 476 ஓட்ஸு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா பாருங்க, 84 16 மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 68% வரும். அப்படின்னா இந்த 68%க்கு தான் இந்த 476 ஓட்ஸ். சரிங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம இன்டர்போலேஷன் மெத்தட் போகலாமா? ஓகே பாருங்க, 68க்கு 476 ஓட்ஸ். சரிங்களா? 68%க்கு. ஸோ 100க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 68x = 47600. சரிங்களா? இப்போ கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னது? 68 into 7 times 476. சரிங்களா? 7 டைம்ஸ். அப்போ எக்ஸ் வந்து வேல்யூ 700. அப்போ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுனா அப்போ ஓட்ஸ் போல்டு. சரிங்களா? 700 நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஓகே, ஓகே, ப்ராப்ளம் 2. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சோஃபார் நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. In an election,
a candidate got 55% of valid votes, 2% of votes are invalid. If the total number of votes is 1,04,000, then the number of votes the candidate got is. சரிங்களா? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து 55% ஆஃப் ஓட் வாங்கியிருக்காரு. அந்த 55% ஓட்ஸ் வந்து வேலிடு. சரிங்களா? அதில் 2%, அதுக்கப்புறம் 2% ஆஃப் ஓட்ஸ் வந்து இந்த ஓவரால் எலெக்ஷன் நடந்ததில் 55% வேலிடு, அதில் 2% இன்வேலிடு. சரிங்களா? ஓவரால் நடந்ததில் 55 வேலிட், 2% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட். சரிங்களா? ஆனால் அங்கே பதிவான டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 1,04,000. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அந்த கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, அந்த 55% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காருல, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இதை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுறேன் பாருங்க. எப்பவுமே நம்ம 100 கேல்குலேட் பண்ணுறதுனால 100% எடுத்துக்கிறோம். 100%ல் பாருங்க, அந்த கேண்டிடேட் வந்து 55% வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, இன்வேலிடு கொடுத்துருக்கான். இன்வேலிட் எவ்வளவு? 2% வந்து இன்வேலிட். அப்போ நம்ம 100க்கு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, 98% வந்து வேலிட் ஓட்ஸ். இது வந்து கேண்டிடேட் ஓடுது. சரிங்களா? இப்போ இந்த 100 கேல்குலேட் பண்ணுவோம் பாருங்க. கொஸ்டின்ஸ்ல தான் இருக்கு இவ்வளோ பாருங்க. 2% இன்வேலிட்னு இருக்கு. 2% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட் கொடுத்துருக்கானா? ஓகே, அப்படின்ற பட்சத்தில் 100க்கு இருக்கும்போது 2% இன்வேலிட்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 98%ங்களா? ஓகே, சரி. இப்போ வாங்க, அந்த கேண்டிடேட்டுமே 55% எடுத்திருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க, இப்போ இதை என்ன பண்ணுறோம், இப்போ வேலிட் ஓட்ஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? அவுட் ஆஃப் 100க்கு 98 வேலிட்ல 98 இன்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்க, 1,04,000. சரிங்களா? இதை கால்குலேட் பண்ணுங்க. இதை கால்குலேட் பண்ண என்ன வருது பாருங்க, 0 கால்குலேட் பண்ணுங்க, 0 இப்போ பாருங்க அது எவ்வளோ வருது, 98 இன்ட்டு 1040. சரிங்களா? இது கால்குலேட் பண்ணுங்க. 104 கால்குலேட் பண்ணிட்டு கடைசி 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன வருது, 101920 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த கணக்கு வந்துருச்சா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து அந்த 55% ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். பாருங்க, இந்த 55% ஆஃப் கேண்டிடேட். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க பாருங்க. இப்போ இந்த கிடைச்சிருக்க வேல்யூவில் டோட்டல் நம்பர்ஸ் இதில் வந்து நம்ம வந்து 55% ஆஃப் கேண்டிடேட்டுக்குள்ள வேல்யூ என்னன்னு பார்க்கணும், ஓட்டு. சரிங்களா? 55% கேண்டிடேட் ஓட்டு என்னன்னு பார்க்குறோம். சரிங்களா? இது என்னது, டோட்டலாக 101920 இன்ட்டு 55%. சரிங்களா? ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்க, 10192 இன்ட்டு 55 எவ்வளோ வருது பாருங்க. சரிங்களா? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? டோட்டல் 56056 வோல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 55% ஆஃப் கேண்டிடேட் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டார். சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராப்ளம் 3.
இந்த இது வந்து அடுத்த மாடல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ ப்ராப்ளம் 1 and 2 பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் ரிலேட்டடில் பார்த்தோம். இப்போ ப்ராப்ளம் 3 அதோட டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். சரிங்களா? இந்த கொஷினை பாருங்கள். இந்த பாப்புலேஷன் ஓகே இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடில் ஒரு ஃபார்முலாஸில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த ஃபார்முலா சொல்லிட்டுமா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா சொல்லிடுறேன். பாப்புலேஷன் ரிலேட்டடில் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகே, formulas related to population. Most of all formulas நிறைய இருக்கும். ஸோ உங்களால் மெமரைஸ் பண்ண முடிஞ்சால் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய வேறெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும்னு முடியாது. ஏன்னா நிறைய அதில் உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடில் நிறைய ஃபார்முலாஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு இது ஆப்டிடியூடே மோஸ்ட்லி நீங்கள் ஈஸியாக போடுறதுக்காக தான். சரிங்களா? ஸோ ஒரு ரேர் கேசஸில் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஷார்ட்கட்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே இந்த இதை பாருங்க. பாப்புலேஷன் ஆஃப்டர் NS அது இப்படி கொடுத்துருப்பான். ஆஃப்டர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிங்க, ஆஃப்டர் அதுக்கப்புறம் பிஃபோர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் 2 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா பாருங்க. சரி, இப்போ ஆஃப்டர் NS அப்படின்றதுக்கு ஃபார்முலா பாருங்க. P of 1 ± R/100 the whole power n. இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று பாப்புலேஷன் NS எகோனா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. P divided by 1 ± R/100 the whole power n. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா தான் பேசிக்காக. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஈஸியாக இன்டர்போலேஷனில் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஒரு சிலர் வந்து ஃபார்முலா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, சரி, இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. 3rd டைப் ஆஃப் ப்ராப்ளம் 3. சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த population of a town 2 years ago was 62,500. okay, due to migration to big cities it decreased every year at the rate of 4%. The present population of a town is. சரிங்களா? என்னன்னு கேட்குறது. இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்களா? இந்த பாப்புலேஷன் ஆஃப் டவுனில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 62,500 பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குல்ல, மைக்ரேஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால
ஒவ்வொரு புதுசாக சிட்டிஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ மைக்ரேட் ஆகிட்டே போகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அப்படி மைக்ரேட் ஆகி போக அது வந்து ஒவ்வொரு வருஷமும் டிக்ரீஸ்டு அட் ரேட் ஆஃப் 4%. வருஷம் 4% டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 2 வருஷம் கொடுத்துருக்கான். அப்போ அந்த 2 வருஷம் 4% டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? சரி, அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் என்ன அப்படின்றத கேட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக தான் போட்டுக்கலாங்க. நீங்கள் ப்ராப்ளம் யூஸ் பண்ணணும் இல்லை, சாரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ பாருங்கள், என்ன பாருங்கள், இப்போ கரண்டாக எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க பாருங்கள். சாரி, கரண்டாக 2 years எவ்வளோ பாப்புலேஷன் 62500ங்களா? அவன் என்ன கொடுத்து நம்ம எப்போவுமே 100க்கு தானே கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 100க்கு கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் 4%. சரிங்களா? 4%னா எவ்வளோ? 100ல் 4 கம்மி பண்ணுங்க அப்படின்னா 96. 96/100. இது ஒரு 1 இயருக்கு. அதேமாதிரி அடுத்த இயருக்கும் இதேமாரி 4% கம்மியாகுது. 96/100. அவ்வளோ முடிஞ்சிச்சு. சால்வ் பண்ணுங்க. 6250. இப்போ இந்த 96 சால்வ் பண்ணுங்க. எப்படி? சரிங்களா? டோட்டல் எவ்வளோ வந்துச்சு? 62500 into 576/625. சரிங்களா? வந்துச்சா? சரி, ஓகே. இப்போ கேல்குலேட் பண்ண 625 6 கேன்சல் 100 தான் வரும். சரிங்களா? அப்போ 57600. சரிங்களா? 57600 பேர் வந்து இப்போ கரண்ட் பாப்புலேஷன். சரிங்களா? ஓகே, சரி. ஏன்னா இது வந்து ஃபார்முலாவுமே ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஒரு சில இதில் இந்த டைரெக்டாக போடுற மாதிரியே இருக்கும். ஸோ டைரெக்டாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது? ஆக்சுவலாக ப்ராப்ளம் 4. சரி, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளம் 4. இது என்ன? இந்த பாப்புலேஷன் ஆஃப் a town increases by 15% annually if the population was 8,000 in 1995. What will be in 1997? சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. The population of a town increased by 15%. சரிங்களா? அந்த ஒரு பாப்புலேஷன், ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது, 15% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. இஃப் அந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 இருக்குது. எப்போ? 1995ல் 8,000 இருந்துச்சு அப்படின்னா 2 years கழிச்சு 1997ல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இதை எப்படி போடுவீங்க? இன் 1997ல் எவ்வளோன்னு கேட்குறான். சரிங்களா? 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா அதுக்கு வேறு பாருங்கள். 8,000 into 1 plus 100 பாருங்கள் 15/100 the whole square. சரிங்களா? இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். 8,000 into 23/20 into 23/20. சரிங்களா? இப்போ இதில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஓகே. 2 கேன்சல் பண்ணுங்கள். 23 105
80. சரிங்களா? அவ்வளோதாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன் 1997 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,580 பேர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ப்ராப்ளம் நம்பர் 5. இந்த கொஸ்டின் பாருங்க, இது வேற மாடல். the price of price commodity ரிலேட்டட்ல இதுக்குமே ஃபார்முலா இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு இந்த ப்ரைஸ் கமாடிட்டி அந்த மாதிரி வருங்களா. எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி வந்து அதிகமானது பை R% அப்படின்றப்ப கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் கன்சப்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஆனால் இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. நோ டு இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வைங்க, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகலை. சரிங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபார்முலா பாருங்கள், R/100 + R × 100%. இந்த ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலாங்க. சரிங்களா? இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இன்னொரு ஃபார்முலா இதே தான். இந்த ப்ரைஸு கமாடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு எழுதுறது. சரிங்களா? இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், price of commodity decreased by R%. அப்போ இதில் வந்து கன்சம்ஷன் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ நாட் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ், குறையலை. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க, R/100 - R × 100%. இந்த ரெண்டு தாங்க ஃபார்முலா இந்த இதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஒரு சில ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, இதான். சரிங்களா? இப்போ அவங்க ப்ராப்ளம் போகலாமா? ஓகே ஓகே ப்ராப்ளம் கொஸ்டின் எங்கே இருக்கு? ஓகே, எடுத்தேன். கொஸ்டின் ப்ராப்ளம் நம்பர் 5. ப்ராப்ளம் நம்பர் 5. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் பாருங்க, the price of oil is increased by 25% if the expenditure is not allowed to increase. The ratio between reduction in consumption and
original consumption. சரிங்களா? கன்சப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ், இந்த ப்ரைஸ் ஆஃப் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நாட் அலவுட் டு இன்க்ரீஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கன்சப்ஷன், அதாவது ரெடியூஸ் ஆன கன்சப்ஷனும் அதனுடைய ஒரிஜினல் கன்சப்ஷன் அதுக்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறான். இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ கன்சப்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இதை பாருங்க. இப்போ நார்மலாகவே நம்ம எப்பவுமே 100 எடுத்துக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஒரிஜினல் கன்சப்ஷன் ஒரு யூனிட் வச்சுக்கோங்க, ஒரு யூனிட் நார்மலா அது வந்து 100. இப்போ நியூ காஸ்ட் எவ்வளவு? 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு? 125. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த நியூ கன்சப்ஷன் எவ்வளோ யூனிட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நியூ கன்சப்ஷனோட இப்போ காஸ்ட் கண்டுபிடிச்சது அந்த மாதிரி அதனுடைய கன்சப்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ யூனிட், நியூ கன்சப்ஷன் யூனிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பாருங்க, 1/125 into 100. சரிங்களா? 125 to 100. இதுக்கு எவ்வளோ யூனிட் பாருங்க, 4/5 யூனிட். இப்போ பாருங்க, இப்போ கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். எக்ஸாக்டா கன்சப்ஷன் எவ்வளவு அதை கேட்டிருக்கா பாத்தீங்களா? இந்த ரேஷியோ பிட்வீன் ரிடக்ஷன் இன் கன்சப்ஷன் அண்ட் ஒரிஜினல் கன்சப்ஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்களா? இப்போ அதை பாருங்க. இப்போ அதுக்கு அந்த ஃபார்முலா இது பண்ணுங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த 1 ஆக்சுவலா 1 யூனிட் மைனஸ் 4/5 ஆஃப் தி யூனிட். அதை பாருங்க, 1 யூனிட் மைனஸ் 4/5 ஆஃப் தி யூனிட் அப்படின்ற பட்சத்தில் பாருங்க. இப்போ இதை பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 minus 4/5 அப்படின்னா வேல்யூ 1/5. ஆன்சர் பாருங்க 1:5. சரிங்களா? இதான் ரேஷியோ பிட்வீன் reduction in consumption and original consumption. அதனுடைய ரேஷியோ பாருங்க 1:15. சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்ளம் நம்பர் 6. இது ஒரு விதமான ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இதில் என்ன பாருங்க, 1 liter of pure alcohol added to 6 liter of 30% alcohol solution. The percentage of water in the final solution is என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 1 liter of pure alcohol ஆட் பண்றாங்க. 1 liter of pure alcohol ஆட் பண்றாங்க. added to ஆல்ரெடி ஒரு 6 லிட்டர்ல வந்து ஆல்ரெடி ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு இது இருக்கு கண்டெய்னர். அதுல வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டியில 30% ஆல்கஹால் இருக்கு. சரிங்களா? 30% ஆல்கஹால் இருக்கு. இப்போ ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர், ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் உள்ள மாதிரியே நீங்க ஒரு டிரா பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க பாருங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டீங்களா? இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் தான் 6 லிட்டர் வச்சுக்கோங்க. 6 லிட்டர். இதுல வந்து இப்போ ஈஸியா கால்குலேட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த 6 லிட்டர் கண்டெய்னர் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, 30% ஆல்கஹாலா. அப்படின்னா நம்ம நார்மலா 100க்கு எடுத்துக்கிறோம். 100க்கு எடுத்துக்கும் போது பாரு, அதுல 30% ஆல்கஹால்னா ரிமைனிங் எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கு?
70% வாட்டர் இருக்கும். சரிங்களா? 70% வாட்டர் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது கூட இப்போ இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. இது கூட 1 liter of pure alcohol is added. சரிங்களா? 1 liter of pure alcohol ஆட் பண்றோம், இது கூட ஆட் பண்றோம் அப்படின்றப்ப ஃபைனலா ஒரு சொல்யூஷன் வருது. அது எவ்வளவு? 1 லிட்டர், இது ஒரு 6 லிட்டர் சேர்த்து மொத்தம் 7 லிட்டர். இதுலயும் அதே மாதிரி ஆல்கஹால், இதுலயும் அதே மாதிரி பாருங்க, ஆல்கஹால் இருக்கு, அதே மாதிரி வாட்டரும் இருக்கு. ஸோ ரெண்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல்ல வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கான சொல்யூஷன் எப்படின்றத பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. நம்ம கொடுக்குற கொஸ்டின் அப்படியே நீங்க ஒரு ரீட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அந்த என்ன ஸ்டெப் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஆல்கஹால் எவ்வளோ கண்டென்ட் இருக்கு, வாட்டர் எவ்வளோ கண்டென்ட் இருக்கு அப்படின்றத இதில் பார்ப்போம். சரிங்களா? இதை பாருங்க. இதில் வந்து 30% ஆஃப் ஆல்கஹால் இருக்கு பாருங்க. 30% ஆஃப் ஆல்கஹால் இன் 6 லிட்டரா? இதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 30% 30/100 into 6 லிட்டர் அப்படின்னா பாருங்க, டோட்டல் பண்ணுங்க. 18/10 1.8 லிட்டர். ஓகேங்களா? சரி. இதுல அப்புறம் 70% வாட்டர் இருக்கு பாருங்க. 70% வாட்டர், 70% வாட்டர் இன்னும் அதே 6 லிட்டர். சரிங்களா? இப்போ பாருங்க, 70/100 into அதே மாதிரி 6 லிட்டர், 4.2 லிட்டர். சரிங்களா? ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் யூஸ்வலா இன்டர்போலேஷன் மெத்தட் பாருங்க. பர்சன்டேஜ் லிட்டர். சரிங்களா? ஓகே. 7 லிட்டர் இப்போ நம்ம வந்து 100% 7 லிட்டர்னா, இப்போ தண்ணி, இப்போ பாருங்க, வாட்டர் வந்து இவ்வளோ 4.2, அப்போ 4.2க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 420 = 7x. அப்போ ஃபைனலாக 60%. இப்போ என்னது, இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்ச அந்த 7 லிட்டர் டேங்க்ல 60% வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ இதை பாருங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சாலே ஈஸியா உங்களுக்கு வாட்டர் வந்து எவ்வளோ இருக்கு, 60% இருக்கா? சரி, 60% இருக்கா, அப்போ ஆல்கஹால் எவ்வளோ இருக்கும்? 40% இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இவ்வளோ மாடல் தான் மோஸ்ட்லி பர்சன்டேஜஸ்ல கேட்கறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோஃபார் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு டிஸ்பிளே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.